everyone. This 12th NCERT CBSE Maths inverse trigonometry function chapter 2 exercise 2.2 third sum tan inverse 2 by 11 plus tan inverse 7 by 24 is equal to tan inverse 1 by 2. இதில் இந்த left hand side பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா நினைவு வரும்? tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y by 1 minus x into y. இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுலேயும் எனக்கு சிமிலராக இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து எக்ஸோட வேல்யூ 2 by 11 ஒய்யோட வேல்யூ 7 by 24 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான். அப்போ tan inverse of x வந்து 2 by 11 plus y வந்து 7 by 24 by 1 minus 2 by 11 into 7 by 24. இப்போ என்ன பண்ணலாம், மேலே எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ 11 into 24 வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 264. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா மேலே வந்து எனக்கு 48 ப்ளஸ் 77 பை 1 மைனஸ் இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? 7 2s are 14 by 264. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தோன்னா tan inverse of 48 plus 77 by 264. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா 264 minus 14 by 264 எனக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? எனக்கு 264 எனக்கு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு என்ன ஆகும்? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். 74 plus 48 14 15க்கு 5 மிச்சம் 1 11 12 125 tan inverse of 125 divided by இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 0 5 2 அப்போ 215 எனக்கு கிடைக்கும். இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது 1 times இது 2 timesனு ஆயிரும். 1 இது 2. அப்போ tan inverse